மதுரை விமான நிலையத்தில் முன்னாள் காங்கிரஸ் தலைவரும் எம்எல்ஏவுமான ஈவிகேஎஸ் இளங்கோவன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: டாஸ்மாக் கடையில் விலை அதிகம், டாஸ்மாக்கிற்கு பதிலாக கள்ளுக்கடையை திறக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஆனால் அது சாத்தியமா என்று எனக்கு தெரியவில்லை. என்னை பொறுத்தவரை என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் சொல்ல விரும்புவது, ஏழை மக்கள் டாஸ்மாக் கடையிலே மதுவை வாங்கி சாப்பிடுவது கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கின்றது என்று நினைக்கின்றனர். ஆகவே என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் சொல்வது, கள்ளுக்கடைகளை திறப்பதன் மூலம் ஏழை எளியவர்களை காப்பாற்ற முடியும், விவசாயிகளுக்கும் அது பயன். ஆகவே கள்ளுக்கடைகளை திறப்பது சாத்தியமா என்பதை தமிழக அரசு பரிசீலிக்கிறது. நேற்று கூட சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து டெல்லிக்கு அனுப்பியிருக்கின்றோம். எப்படி தமிழகமும் தமிழக முதல்வரும் நீட் தேர்வை எடுக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கின்றாரோ, அதே போல்தான் மற்ற மாநிலங்களிலும், குறிப்பாக மம்தாஜி போன்றவர்களெல்லாம், அதே போல் யூபியிலும் எல்லா மாநிலங்களும் கிட்டத்தட்ட இந்த நீட் தேர்வை எடுத்துவிட வேண்டும் என்றுதான் சொல்கின்றார்கள். கொஞ்சமாவது மோடி அவர்களுக்கு ஜனநாயக உணர்வு இருந்தால் அதை செய்வார் என்று நினைக்கின்றேன். அவர் திருந்தவில்லை என்று சொன்னால் அவர் சும்மாதான்.